எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல சீரியல் கில்லரா பார்க்க போற ஓஷ் தேஷ்பாண்டேயோட ஃபைல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருப்பான். அதனால அவங்களை மீட் பண்றதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கும் போயிருக்கான். ஒரு தடவை கூட இவனை வந்து அந்த லேடி பார்த்ததே கிடையாது. ஒரு லெட்டர் மூலியமா மட்டும் தான் இவங்க ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன கம்யூனிகேஷன் இருக்கு, நீ சொல்லி தான் அவன் வெளியெல்லாம் கொலை பண்ணிருக்கானான்னு சொல்லி இவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓஷ் ஒரு சரியான சைக்கோ. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு யாருமே கிடையாது. என்னோட கேஸ் ஃபைல்லாம் எடுத்து அவன் படிச்சதுக்கு அப்புறம் என்ன அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ என்கிட்ட பேசாம இருந்தீனா நீ செஞ்ச 8 கொலையை பத்தின விஷயத்தெல்லாம் நான் நியூஸ்ல போட்டு கொடுத்துருன்னு சொல்லி என்ன தினமும் மிரட்டிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் அவனுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிச்சுன்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்லலையும் ஒரு நியாயம் இருக்கு. ஓஷை பிடிச்சாதான் மீதி எல்லா உண்மையுமே நம்மளால வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவனையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. அந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பாக்குறாங்க. ஓஷ் எல்லா மாசமே வந்து என்ன பாத்துருக்கான். ஆனா ஒரு 2 மாசம் மட்டும் என்ன வந்து மீட் பண்ணல. அந்த 2 மாசத்துல என்ன நடந்துச்சுன்றதை நீங்க கண்டுபிடிங்கன்னு போலீஸ் கிட்டயுமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓஷோட மாமா போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க ஒரு 2 மாசம் வேலைக்கு போனா அந்த இடத்துல போயிட்டு வேணா எதனா கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் போய் பாக்குறாங்க. ஜித்தேன்ற சூப்பர்வைசர் கூட தான் அவன் பேசியிருந்திருக்கான். ஒரு வாரமா அந்த ஜித்தேன் வேற காணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க. அவனோட வீடோட அட்ரஸையும் வாங்கிட்டு அங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஜித்தினை வேற ஏதோ ஒரு பங்களால கட்டி வச்சு அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அவன் பொண்டாட்டியும் அவன் குழந்தையுமே அவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த நேரத்துல போலீஸும் உள்ள வந்து இவனை அரெஸ்ட் பண்றாங்க. இவனை விசாரிக்கிறதுக்காக போலீஸும் கூட்டு பண்ணா ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். நான் தேஷ்பாண்டியை பார்த்தா தான் மீதி விஷயத்தெல்லாம் சொல்லுன்னு சொல்றான். அதனால தேஷ்பாண்டியை பார்க்கறதுக்காக இவங்களும் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. டேபிள் கீழே ஸ்பீக்கர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் லைஃப்லயே முதல் தடவை இப்பதான் தேஷ்பாண்டியை மீட் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவங்க கிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் அவங்க வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மையை தெரிய வருது. இவன் எந்த கொலையுமே பண்ணது கிடையாது. இவங்க கேஸ் ஃபைல் எல்லாம் படிச்சதுனால இவனுக்கு நிறைய கற்பனைலாம் வந்திருக்கு. அதே மாதிரி எல்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவனை ஆசைப்பட்டு இருப்பான். இந்த உண்மையெல்லாம் அவன் மூஞ்சி முன்னாடியே சொன்னதுனால அவனும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். ஜித்தின் எங்கடான்னு சொல்லி கேட்கறான். அவனை ஒரு பங்களால ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லி அட்ரஸையும் கொடுத்துறான். ஸ்பீக்கரை மறைச்சிட்டு இவன் காது கிட்ட மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன விஷயம்ன்றது போலீஸ்க்கும் தெரிய வரல. இவன் அதை கேட்டதுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி மிட்டல் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜித்தினை உயிரோட கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இவங்க மேலேயும் கொஞ்சம் போலீஸ்க்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. உண்மையான சீரியல் கில்லர் இன்னமும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான்னு இவங்களும் சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த கில்லரும் ஒருத்தரோட கழுத்தை போட்டு நினைச்சிட்டு இருக்கான். அப்படின்னு எபிசோடையும் முடிக்கிறாங்க.